வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஷேக் ஹசீனா முன்னாள் பங்களாதேஷின் பிரதம மந்திரிய ஐசிடி இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல்ல விசாரணைங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை நடத்தி மரண தண்டனை கொடுக்கப்பட்டதை பத்தி பார்த்தோம். அதுல சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன். அப்பயே நான் அதுல வீடியோல சொல்லியிருந்தேன், பல விதமான நிகழ்வுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷ்ல. இந்த விசாரணை நடக்குது, இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே, இது 17ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க, நவம்பர் 17. அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே, குறைந்தபட்சம் ஒரு வாரம், ஒரு 10ஆம் தேதி நவம்பர்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். பார்த்திருந்தீங்கன்னாக்கா பலவிதமான செய்திகளை படிச்சிருப்பீங்க. அராஜகமும் ரயாட் என்று சொல்லக்கூடிய வகையிலான போராட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. யாரால அப்படின்னா அவாமி லீக்னால. சார், இது சரியா அப்படின்னா, அது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அந்த நாட்டில் நடக்குது. அந்த நாட்டில் ஏற்கனவே இருந்த பிரதம மந்திரி ஷேக் ஹசீனாக்கு எதிராக பல தகாத செயல்கள் நடத்தப்பட்டன. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதாவது அவங்க இருந்த வீடு, அதாவது அந்த மாளிகை, பேலஸ் அப்படின்வாங்க, பிரைம் மினிஸ்டர் பேலஸ், அங்க உள்ள போந்து அடிச்சு நொறுக்கி அவங்களுடைய ஆடைகள், துணிகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டு, ஒரு கேவலமான முறையில உள்ளாடைகள் முதற்கொண்டு எடுத்து அது மாதிரி ஆட்டி, அதாவது ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகள்ல அந்த கூட்டம், அந்த கும்பல், அராஜக கும்பல் ஈடுபட்டு இருந்தாங்கிறது இப்ப இவங்களுடைய சான்ஸ். அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா, இது மாணவர்கள் போராட்டமா தான் இருந்தது, சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சமயத்துல ஷேக் ஹசீனாவினுடைய அரசியல் கட்சி தொண்டர்கள் ஆனா அவாமி லீக் ஓரளவுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. ஏன்னா எதிர்த்து நின்று செய்ய முடியல. அவ்வளவு பெரிய அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகள், அதை தவிர அவங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான அதனுடைய அரசியல் கட்சி ஒன்று இருக்கு, ஜமாத்தி இஸ்லாம் என்றது, அப்புறம் இந்த அடிப்படைவாத முல்லாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்த போது ஷேக் ஹசீனாவினுடைய அரசியல் கட்சி தொண்டர்கள் அவாமி லீக்னால எந்த விதையும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் பல நடவடிக்கைகள் அவாமி லீகை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் ஷேக் ஹசீனாவுக்கும் அந்த உள்துறை அமைச்சருக்கும் கான் அவர்களுக்கும் மரண தண்டனையை கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலவிதமான போராட்டங்கள் வெடிச்சு கிளம்பிருக்கு. அப்படியே தீயிட்டு கொளுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும், வெறி பிடிச்சு அலைறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல தினந்தோறும் பல நிகழ்வுகள், குறிப்பா டாக்கா நகரத்துல கொதி நிலையில இருக்கு அப்படிங்கிறாங்க. தினந்தோறும் போராட்டம், பல பகுதிகளில் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இதுல எல்லாத்தையும் விட சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது முதல்ல டாக்கா நகரத்துல போலீஸை வச்சு முகமது யூனுஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு பார்த்திருக்காரு. இந்த போராட்டக்காரர்கள் அடிச்சு உதச்சி விரட்டிருக்காங்க. சில வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி தரக்கூடிய அளவுல இருக்கு. போலீஸ் எல்லாம் எந்த மாதிரி அடிச்சு விரட்டிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் இனிமே நம்மளால தாக்கே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஓடுறாங்க. அப்படியே இந்த நிலைமை தான் பலூச்சிஸ்தான்லயும் நடந்தது. இதே நிலைமை தான் பாகிஸ்தான்ல இருக்கிற BLA, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மூலமாக பாகிஸ்தான் ஆர்மி மற்றும் போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதே மாதிரி TTP, தெஹ்ரிக் பாகிஸ்தான், அவங்களும் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் தாக்குதல் நடத்தினாங்க. போலீஸ் மற்றும் ராணுவ வீரர்களை கைதியாக, வேற பிணை கைதியாக பிடிச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து துரத்தி விட்டாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம். அது சோசியல் அன்ரெஸ்ட்ல போய் முடிஞ்சிருக்கு. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியம், டாக்கால நடந்திருக்கு. இதை தவிர ஷேக் ஹசீனாவினுடைய மாளிகையை புல்டோசர் வச்சு தகர்ப்பதற்காக அத்தாரிட்டிஸ், அதாவது முகமது யூனிஸினுடைய அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஏன்னா மரண தண்டனை கொடுத்தாச்சு, அடுத்த நடவடிக்கையாக அதை தகர்க்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களை காப்பி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தபோது இது தானா மோடி அப்படிங்கிற, தானா மோண்டி அப்படின்னு, அதாவது என்னன்னா, தானா அப்படிங்கிறதுக்கு தானியங்கள் மண்டி, அதை தானா மோண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தானா மோண்டி 32 அப்படிங்கிற இடத்துல இந்த புல்டோசர்லாம் வந்தபோது மக்கள், அவாமி லீகினுடைய தொண்டர்கள் பல பேர் இதை எதிர்த்து நின்று போராடி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்குதல்களை உண்டு பண்ணி நடத்தி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த மாளிகை ஆக மொத்தம் தகர்க்கப்படவில்லை புல்டோசரை வச்சு அப்படிங்கிறதான். இப்ப அதுக்கு பாதுகாப்பாளர் மாதிரி தொண்டர்கள் அங்க இருக்காங்க. இது இரண்டாவது நிகழ்வா நான் சொல்ல முடியும். மூன்றாவது நிகழ்வா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லாயர்ஸ், அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த போராட்டம் இந்த வழக்கு
சரியான முறையில் நடத்தப்படவில்லை. ஐசிடிக்கு இதை விசாரிக்கக்கூடிய தகுதியே கிடையாது. முறைகேடான வழியில விசாரணைகளை நடத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த வழக்குல ஆஜராகவே இல்லை. இதை இந்த ஹியூமன் ரைட்ஸ் யூஎனுடைய ஹியூமன் ரைட்ஸும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் சொன்ன அதே பாயிண்ட் தான் இவங்களும் சொல்றாங்க. இல்ல இவங்க சொன்னதை வச்சு அவங்க பதிவு போட்டிருக்காங்களா எக்ஸ் தளத்துல அப்படின்னு அந்த லிங்க் எல்லாம் கூட போன வீடியோல நான் கொடுத்துறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கு. இப்ப இந்த லாயர் எல்லாமே இந்த கேஸே தப்பு, இந்த கேஸ் தள்ளுபடி செய்யணும், இது செல்லவே செல்லாது. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இன்னும் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க, அவருக்கு எதிர்த்தாப்புல நீங்க கேஸ் நடத்துறதுக்கு பலவிதமான வழிமுறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கடைபிடிக்கல அப்படிங்கிறது. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, முகமது யூனுஸினுடைய பதவியே சரியான முறையில அமைக்கப்படவில்லை, அது சதியினால் அமைக்கப்பட்டது, அது நிராகரிக்கப்பட வேண்டியது பதவி, அவருக்கு அதிகாரமே கிடையாது. இந்த மாதிரி கோர்ட்டு விசாரணை தண்டனை கொடுப்பதற்கெல்லாம் அமைப்பதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. அவரே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர், ஒரு நாட்டை விட்டு ஓடி போனவர், அவர் திரும்பி வந்திருக்காங்க, அவரை பிடிச்சி ஜெயில போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் யாருக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது நாளடைவுல பாத்தீங்கன்னாக்கா முகமது யூனுஸுக்கு தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அவருடைய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருக்காரு. அவர் எந்த நேரத்துல வேணாலும் நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா, சோ இந்த லாயர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கேஸே தள்ளுபடி பண்ணணும், இந்த கேஸ் சரியே கிடையாது, இதுக்கு இந்த கேஸுக்கு எதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர்ல குற்றச்சாட்டே வைக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடுக்கு அவங்க ஆர்டரே கொடுக்கல, இது நடந்தது எல்லாமே சமூக விரோதிகளால நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க ஒரு போராட்டத்தை எடுத்து, இது மூன்றாவது வகையான போராட்டம். நான்காவது வகையான போராட்டம் என்னன்னா, எந்த மாணவர்களை வச்சு முகமது யூனுஸும் சிஐஏவும் போராட்டத்தை உருவாக்கி அதுல சமூக விரோதிகளை உள்ள விட்டு, எப்படி சமூக விரோதிகள் வந்தாங்க, முகமது யூனுஸ் தற்காலிக அதிபரா வந்த உடனேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜெயில இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் அவர் எல்லாரையும் வெளியே விட்டுட்டார். எல்லாம் இதெல்லாம் அதுக்கு பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால அரெஸ்ட் பண்ணி கைது செய்து உள்ள வைக்கப்பட்டவங்க, அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அந்த சமூக விரோதிகள் வெளியே வந்த உடனே அராஜகம் மிகப்பெரிய எடுக்கப்பட்டு, அதுவும் சிறுபான்மையான இந்துக்களுக்கு எதிராக பலவிதமான அராஜகங்கள் நடத்தப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டு சொத்து சேதம், பொருள் சேதம், அதுக்கப்புறம் உயிர் சேதம், பெண்கள் மானபங்கப்படுத்துவது, இது எல்லாமே நடந்து ஏறிச்சு. ஆக மொத்தம் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது யூனுஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த லாயர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நமக்கு தெளிவா தெரியுது. முகமது யூனுஸ் யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவரு ஒரு ஏதோ நான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னாரே தவிர, மோடி ஒரு தடவை மிரட்டின போது சொன்னாரே தவிர, ஆனா கொஞ்சம் அடக்கி வாசிச்சாரு கொஞ்சம். ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு, அமெரிக்காவை முழுமையா நம்ப முடியாது, பாகிஸ்தானையும் முழுமையா நம்ப முடியாது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இடைப்பட்ட காலத்துல பாகிஸ்தான்ல இருந்து பல ராணுவ அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஜமாத்தி இஸ்லாமியனுடைய பிரியேச்சர்ஸ், மத போதகர்கள், அது தவிர இந்த ஜக்கீர் நாயக் வர்றது, இந்த மாதிரி பல நிகழ்வுகளும் அந்த நாட்டை அடிப்படைவாதிகள் கையில ஆல்மோஸ்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதனால பல விதமான தகாத செயல்கள் இன்னும் அதிகரிக்கத்தான் செஞ்சதே தவிர குறையவே இல்லை. அதைத்தான் முகமது யூனுஸும் விரும்பினாரு. ஏன்னா நாடு குட்டிச்சோர போனா தான் பதவியில இருக்க முடியும். சுபிட்சமா இருந்துருச்சுன்னா அவருடைய வெட்ட வெளிச்சமா எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் கிராமின் பேங்க்ல அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்காரு. இந்த கிராமின் பேங்க் சொல்லும் போதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கிராமின் பேங்க்ங்கிறது மூலமா தான் அவர் ஆரம்பிச்சு ஏதோ ஏழை மக்களுக்கு எல்லாம் சொற்ப வட்டி விகிதத்துல கடன் கொடுப்பதாக சொல்லி அவங்கள முன்னேற்றம்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பரப்புரை எல்லாம் செஞ்சு, அது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அது இல்ல உள்ள நல்லா போய் பூந்து பாத்தீங்கன்னாக்க, அந்த கிராமின் பேங்க்ல போடப்பட்ட முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான பணம், அதுல இருக்கிற டெபாசிட், அதை கடனா கொடுத்தது, அது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பணம் தான் இங்க சேர்ந்திருக்கு. அதுல குறிப்பா ஜார்ஜ் சொரோசனுடைய போதைப் பொருள் விற்பனை மூலமாக மணி லாண்டரிங் செய்யப்பட்டு கிராமின் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பல தகவல்களும் தரவுகளும் இருக்கு. நம்ம ரொம்ப டீடைலா போனோம்னா ரொம்ப லெங்தி ஆயிடும். அதனால நான் அதை மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சொல்லிடுறேன். இருக்கு, ஆனா நான் படிச்சிருக்கேன், அது மட்டும் உண்மை. அது ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் 4 இன்சிடென்ட் சொன்னேன். இப்போ 5வது இன்சிடென்ட்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கிராமின் பேங்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை
வெடிபொருள்கள் வைத்து தகர்த்து இருக்கிறாங்க. செமத்தியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. கிராமின் பேங்க் வந்து அவ்வளவு பிரமாதமா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு முகமது யூனுஸ். அதற்கு காரணமா வச்சுதான் அவருக்கு வந்து அமைதி பரிசு, நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதுல இருந்து அதான் பரிசுனாலே நமக்கு தெரியும், பின்னாடி ஏதோ ஒரு பித்தலாட்டம் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப என்னன்னா அந்த கிராமின் பேங்க் அப்படியே அடியோடு நஷ்டமாயி பெரிய நஷ்டத்துல வீழ்ந்து எழுந்திருக்கவே முடியாது. இது வந்து நத்திங் பட் மணி லாண்டரிங்காக ஏற்படுத்தப்பட்ட பேங்க் தான். சும்மா ஏதோ முன்னெடுப்பு ஒரு முன் உதாரணமா அதை வச்சு, அதாவது ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சு பல பின்பக்கத்துல பலவிதமான மணி லாண்டரிங் மற்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப அது நொடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். இப்ப அதையும் வந்து வெடிபொருள்கள் எல்லாம் வீசி அதன் மேல கை எரி இது வெடிபொருள்கள் எல்லாம் வச்சு அது மேல தாக்குதல்கள் நடத்திருக்காங்க. அவாமி லீக் சார்ந்த அரசியல் கட்சியின் தொண்டர்கள். அந்த மாதிரி கடைசியா நான் முகமது யூனுஸுக்கு எந்த மாதிரி ஆபத்து வருது அப்படிங்கிறது 6வது பாயிண்டா இதுல எதை நான் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அமெரிக்காவில வாழக்கூடிய பங்களாதேஷிகள் அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல, அந்த இடத்துல முகமது யூனுஸினுடைய எஃபிஜி, அதாவது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு, அவருடைய உருவ பொம்மை செஞ்சு முகத்துல அந்த மாஸ்க் மாதிரி கட்டி விட்டு அதை வந்து ஒரு போல் மாதிரி 2 போல் நடுவுல ஒரு குச்சி, அதுல இருந்து அவரை தொங்க விடுற மாதிரி தூக்குல தொங்க விட்டு எல்லாரும் செருப்பால் அடிக்கிறாங்க, விளக்கமாத்தால் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப இதுதான் அவருடைய எதிர்கால இதுவா அவருக்கு நடக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை அவருக்கு உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடியிலிருந்தே அதை எதிர்பார்த்து நடவடிக்கைகள் ஆரம்பிச்சு. இப்ப அதுக்கு அடுத்ததா என்ன வருதுன்னா, இன்னும் பலவிதமான தீவிரமான நடவடிக்கைகள், போராட்டங்கள் எல்லாமே கையில் எடுக்கப்பட்டு, இது இப்போதைக்கு இந்த நெருப்பு அணையாது அப்படிங்கிறது தான் வந்து. இதுக்கு நடுவுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பங்களாதேஷினுடைய ராணுவத்திற்கு அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறாங்க. சிஐஏவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் யாருடைய செல்வாக்கு அங்க மக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய உளவு ஸ்தாபனமான R&AW மூலமாகத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை தான் சதாம் ஹுசைன் மேல வச்சாங்க சிஐஏ. அதாவது அவசரமா ஒரு கோர்ட்டு, ஒரு விசாரணை, ஒரு மரண தண்டனை எல்லாமே சடுதியில் நடந்தது. அந்த கோர்ட்டு விசாரணை தண்டனை எல்லாமே அமெரிக்க சிஐஏனால அதனால பாதிக்கப்பட்டது, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாமே செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் கடாஃபிக்கும் நடந்தது. சோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு எதிர்த்து வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி செய்ததுனால இந்த மாதிரி சங்கடத்துக்கு உள்ளானாங்க. அதே பேட்டர்னை தான் இப்ப இங்க பங்களாதேஷ்லயும் அவசரமா செஞ்சிருக்காங்க. ஆனா வெளியில எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் வச்சு, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்றவை வச்சு, இல்ல நாங்க நியாயத்துக்காக வந்து முன்னெடுப்பு செய்யறோம், அதனால இந்த விசாரணையை இன்னும் தீவிரமா விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும், ஆக மட்டும் தண்டனை கொடுக்கணுங்கிறத மட்டும் உறுதியா சொல்றாங்களே தவிர, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாருங்க இது அவசரப்பட்டுட்டோம், இல்ல நாங்க நிதானமா செய்வோம், ஆனா உண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெமோக்ரஸி, ஜனநாயகம், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஓகே, அது சுதந்திரமான வெளிப்பாடுகள், அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் பிரதர்ஹுட் அப்படின்னு, அண்ணன் தம்பிப்பா, உறவுப்பா, மாமா மச்சான்ப்பா, எல்லாம் தொப்புள் குடையவர். இங்கேயும் நிறைய பைத்தியங்கள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு இது பார்த்தேன், ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் குறிப்பா ஒரு இந்த மாதம் 20ஆம் தேதியோ என்னமோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, மீடியாவுக்கு. நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அதுக்கு எல்லா மீடியாவும் வாங்க. அது என்ன அமைப்புங்கிறத வந்து நீங்களே அந்த போட்டோல இருந்து பார்த்து படிச்சுக்கங்க, நான் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, நாங்க மத நல்லிணக்கத்தை உருவாக்க போறோம், அதனுடைய தெளிவான இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒன்றுக்கொள்ள உறவானவர்கள், நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அமைதியான சூழ்நிலை நிலவணும், இதற்கான முன்னெடுப்புகளை தான் நாங்க செய்யறோம். இதை எல்லாருமே தவறான கண்ணோட்டத்துல இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் பாக்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது, நீங்க வாங்க, நாங்க என்ன சொல்றோம்ன்றத கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பத்திரிகையிலையும் மீடியாக்கள்லையும் நீங்க பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து ஒரு
நிகழ்வு நடப்பதாக இருக்கு. அந்த போட்டோவை காமிக்கிறேன், நீங்க அதுல இருந்து பாத்துக்கலாம். சரி, நான் போன ஒரு வீடியோல சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், இவங்க இந்த அமைப்பு பத்திரிகையாளரை கூட்டு மீட்டிங் போடுறது, இதுக்கு பதிலாக கண்டனம் தெரிவிங்கன்ற. இந்த மாதிரி கொடூர செயல்களை டெல்லியில செஞ்சவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் அவர்களை ஒதுக்குகிறோம், எங்கள் மதத்தில் இதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி இவங்க என்ன சொன்னாங்க, நாம எல்லாம் ஒண்ணு, ஏதோ அது நடந்து போச்சு, அதை நீங்க தவறான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, அவர்கள்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி எதையாவது சொல்லி நம்ம கிட்ட சபக்கட்டு கட்டி நம்மளை கன்வின்ஸ் தான் பண்ண பாக்குறாங்களே தவிர அது நடந்தது தவறியா, இது நடக்க கூடாது, இது மனித குலத்திற்கு எதிரான செயல், நாங்க இதை கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப இதேதான் அமெரிக்கா, இந்த ரிலீஜியஸ் பிரதர்ஹுட் வருதுங்களா, இதைத்தான் முன்னெடுத்து செய்யறாங்க. இப்ப இந்தியால இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல இது நடக்க போகுது. இப்ப நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்குமே ஒரு புரிதல் வரும். அதற்காக உடனே சார் நீங்க அப்பனா எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்றீங்களா? நான் இல்ல, கண்டிப்பா சொல்றேன், அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இப்ப பாஜக வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, நான் அவரை சந்திச்சிருக்கேன், அதாவது நேரடியா இல்ல, ஒரு சில இதுல கூட்டங்கள்ல பார்த்திருக்கேன், செஞ்சு அவரை நான் வரவேற்கிறேன், ஓப்பனா சொல்றாரு அவர். அந்த மாதிரி நான் யாரையும் வெறுக்கல, ஒதுக்கல, செய்யல, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கொடூர நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சப்ப கட்டுக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, டெல்லியில இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்தேன், அங்க இந்த மசூதியில தானே அந்த இறந்து போனவர் கார்ல போய் வெடிபொருள் வெடித்து இறந்து போன அந்த நபி அவர்கள் இந்த மசூதியில தானே வந்துட்டு போனாராமே அப்படின்னு கேட்டா எல்லாம் கண்டபடி திட்டுறாங்க, யாருமே சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க, வெறுப்ப உமிழ்ந்து கொட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னா, ஒரு கொடூர நிகழ்வு நடந்துருச்சு, அதை நீங்க கண்டனம் தெரிவிங்க, அதற்கான வருத்தத்தை தெரிவிங்க, அவங்களை யார் அந்த செயலில் ஈடுபட்டு அவங்களை பிடிச்சு கொடுங்க, ஒத்துழைப்பு தாருங்கள், அவங்களுக்கு விசாரணை செஞ்சு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன்னு தவிர நீங்க இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போட்டு மீடியாவை கூட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எப்படிங்க நம்பிக்கை வரும்? தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் இஸ்லாமியர்களுக்கும் அந்த அமைப்புகளுக்கும். சரி, இப்ப அமெரிக்காவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, உங்ககிட்ட இருக்கிற வளங்கள் அத்தனையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எங்களுக்கு பேஸ் அமைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்து கொடுங்க, நாங்க அங்க உட்கார்ந்துருவோம். நான் சொன்ன மாதிரி 700 இடத்துல 700ல இருந்து 800 இடத்துல அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கு, டிஃபென்ஸ் போர்சஸ்னுடைய பேஸ் அங்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் வேணும், அதாவது உலகத்துல ஒரு இடம் பாக்கி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா லொகேஷன்லயும் நாங்க இருக்கணும், எல்லா நாட்டிலையும் எங்களுடைய ஆட்கள் தான் ஆட்சியில இருக்கணும், எங்களுக்கு தோதா நடந்துக்கணும், இதைத்தான் அவங்க எடுத்து செய்யறாங்க. சோ இப்ப இதற்கு எதிராக ஷேக் ஹசீனா செயல்பட்டதுனாலதான் இந்த ஒரு தகாத ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேலிக்கூத்தான ஒரு விசாரணையும் அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட மரண தண்டனையும் அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜியார்ஜஸ் ஷிக்கு அப்படிங்கிறது வருது, இவர் ருமேனியா நாட்டை சேர்ந்த அதிபர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யுக்ரைனை நாட்டோவோட சேர்த்துக்க கூடாது, நாட்டோவினுடைய படைகளை யுக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சார். உடனே தூக்கிட்டாங்க, ரெஜிம் சேஞ்ச், அவ்வளவுதான், முடிஞ்சது கேஸ். சரி, இதாச்சுங்களா? இப்ப இன்னொரு கேஸ் நான் சொல்றேன் பாருங்க. இவங்க பேரு ஒரு லேடி கிவென் லூயிஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க யுனைடெட் நேஷன்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர், இவங்க பங்களாதேஷ்ல இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, the upcoming national election can still be inclusive even if the Awami League is not there. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இவங்க யுனைடெட் நேஷன்ல இருக்கிறவங்க நடுநிலையா இருக்கணும், அதை விட்டுவிட்டு அவாமி லீக பங்களாதேஷ் இப்ப தற்காலிக அதிபர் யூனுஸ் பேன் பண்ணிட்டாரு, தேர்தலையே நிக்க முடியாது. எப்படி நான் பாஜகவினுடைய விஷயத்தை சொன்னேன் இல்லைங்களா, 2007 அந்த கட்சியவே டீரெகனைஸ் பண்ணி வெளியில ஒழிச்சு கட்டிடணும்னு பார்த்தாங்க. அந்த வீடியோல பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க, ரொம்ப எனக்கு நல்ல புரிதலோட பல கருத்துக்கள் வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான், நல்ல வேளை இதை சொன்னமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட அரசியல் கட்சியை பேன் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். அப்ப எப்படி போட்டியிட முடியும்? அப்ப எப்படி அது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு ஈக்குவாலிட்டி மூலமாக நடத்தப்பட்ட தேர்தல் எப்படி செய்ய முடியும் நீங்க? இப்ப அதே உடனே என்ன சொல்லலாம், சார் பிஎன்பி பங்களா நேஷனல் பார்ட்டி கலிடா ஜியாவோடது, அவங்க தானாவே தேர்தலில் போட்டியிட மாட்டேன், இங்க இவங்க பேன் பண்ணிருக்காங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அதாவது இந்த கிவென் லூயிஸ் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவாமி லீக் தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் நியாயமான தேர்தல் இருக்கும். எப்படி இருக்கும்?
ஜெய்ஷே இ இஸ்லாமி பாகிஸ்தான்ல இருக்கிற அரசியல் கட்சியினுடைய பிரான்ச் தான் பங்களாதேஷ். அவங்க தான் ஜெயிக்க போறாங்களா? இல்ல அடிப்படைவாத முல்லாக்கள் அமைக்கக்கூடிய குழுக்கள் தான் ஜெயிக்க போகுதுங்களா? அப்ப பங்களாதேஷ் யார் கையில ஆட்சியில போக போகுது அப்படின்னா தெள்ள தெளிவா புரிஞ்சுங்க. இந்த முல்லாக்கள் அடிப்படைவாத முல்லாக்களுடைய ஆட்சி நடக்கும். அதுக்கு அமெரிக்காவினுடைய துணை இருக்கும். எல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவங்க செய்வாங்க. இதனால எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தனக்கு தேவையானவர்கள் தான் ஆட்சியில வைக்கும். அதற்கான எந்த எல்லைக்கும் செல்லக்கூடும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா. ஷேக் ஹசீனா செயின்ட் மார்டின் ஐலண்ட்ல பேஸ் அமைப்பதற்கு இடம் தரமாட்டேன்னு உறுதியா நின்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சங்கடங்கள், இன்னைக்கு மரண தண்டனை வரைக்கும் நின்று. சரி, இதே மாதிரிதான் ஒரு சின்ன விஷயத்த கடைசியா உங்க கூட ஷேர். ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய நலன் தான் முக்கியம், நீ என்ன வேணா டாரிஃப் போடு, நான் பணிந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆகுது? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு இந்த ட்ரம்ப்? நான் தான் அமைதியை கொண்டு வந்தேன், இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு உடனே நீ போர் தொடுக்க கூடாது, இதுல செய்யக்கூடாது அதுல செய்யக்கூடாதுன்னு உடனே எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கல. நீ சொல்லி நான் நிறுத்தல அப்படிங்கறதெல்லாம் வரும்போது இந்த ராகுல் காந்தி பைத்தியம் மாதிரி நரேந்தர் சரண்டர்னா அதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு பீகார் எலெக்ஷன். குறிப்பா ராணுவத்திற்கு எதிராக அவர் பேசிய பேச்சு அத்தனையுமே பாஜகவுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் மற்றும் மகாகட்பந்தனுக்கு எதிராகவும் தான் அங்க விடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவான உண்மை. ஏன்னா 11% பீகார் மக்கள் இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ்ல வேலை செய்யறாங்க, நாட்டுக்காக பாதுகாப்புக்காக உழைக்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி இப்ப நாளைக்கு நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுகிறாரு அப்படின்னா, அதாவது நாட்டு நலனுக்காக செயல்படுறாரு. அமெரிக்காவுக்கு எதிராக மட்டும் நம்ம நீ சொல்றதை நான் கேட்க முடியாது, உன்னுடைய கைப்பாவை மாதிரி நான் இங்க வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது. நான் அதிபரா இருக்க முடியாது. என் நாடு, என் மக்கள், என் நாட்டு பாதுகாப்பு, என் நாட்டு விவசாயிகளுடைய நலன் இது சார்ந்துதான் இருக்கும்போது ஏன் இங்கேயும் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு தெருவில் இறங்கி, இதனாலதான் தெருவில் இறங்கி போராட்டத்தை தூண்டி விடுறாரு யாரு? பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மற்ற கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் பல பேர் இருக்காங்க, பல தலைவர்கள் இருக்காங்க. பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜென் ஜியை இறங்கி தெருவில் இறங்கி போராடுகின்றாங்க. போராட்டம் வந்துச்சுனாக்க இவங்களே ஒரு வழக்கு தொடுப்பாங்க, இவங்களே ஒரு விசாரணை நடத்துவாங்க, இவங்களே ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு பாரத பிரதமருக்கு ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடும், தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஜென் இசட் பாரத பிரதமரோட உறுதியா நிக்கிறாங்க, நாட்டு மக்கள் உறுதியா நிக்கிறாங்க. 58% எம்எல்ஏக்கள் என்டிஏல இருக்காங்க. நாட்டில் இருக்கிற மொத்த எம்எல்ஏக்கள்னு பாத்தீங்கன்னா 58% எம்எல்ஏக்கள் என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. இதை தவிர ராணுவம் நடுநிலை வகித்து இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அதனால எதிர்கட்சிகள் என்ன எடுத்து செஞ்சாலும் அநேகமா வேலைக்கு ஆகாது. மக்கள் உறுதியா இருக்காங்கிறதா, அந்த உறுதித்தன்மையை நாமளும் உறுதியா நிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய வேண்டுகோள். தயவு செஞ்சு நம்ம உறுதியா இருப்போம். நம்ம நாட்டு நலன் முக்கியம். வருங்கால சந்ததியினருக்கு இந்த நாடு சிந்தாமல் செதறாமல் சேதமில்லா இந்துஸ்தானம் என்று கும்பிடடி பாப்பா அது போய் சேரணும். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.